பிரியாணி அரிசியை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் 2 வாட்டி கழுவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இருபது நிமிஷம் ஊறிடுச்சு. 2 வாட்டி கழுவிட்டேன், வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். அந்த தண்ணியில் 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக கல்லுப்பு. இது கொதிச்சோன்னே நம்ம அரிசியை போட்டுக்கலாம். வடித்து வச்சுருக்க பிரியாணி அரிசியை போட்டுக்கலாம். நெய் போடுறதுனால நம்மளுக்கு சாதம் உதிரி உதிரியாக வரும். அதனால் இது ஒரு 95% நம்ம குக் பண்ணிக்கலாம். அரிசியெல்லாம் போட்டாச்சு. ஜென்ட்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஆனால் கொஞ்சம் வேகணும். எடுத்து பார்த்தாக்கா கொஞ்சம் வெந்திருக்கணும். 95% நம்ம குக் பண்ணிட்டோம்னா அந்த தம்மில் போடுறப்ப மீதி 5% அதில் குக் ஆயிரும். நம்ம சிம்மில் வச்சுட்டு அந்த குக்கரில் பார்த்தோம்னா தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது 95% குக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் கரெக்டு பதம். நம்ம சிம்மில் வச்சுட்டு அதை பார்க்குறப்ப அது நான் வடித்து வச்சுட்டேன். அது கூட நெய்யை போட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா அதுவும் வறண்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கிலோ எறா அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட தயிர் கொஞ்சம், அது கூட போடுறதுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு எல்லாத்தையும் அந்த இறால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் விட்டுக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு இதை எல்லாத்தையும் அந்த இறால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அதையும் ஊற வச்சிடலாம். நம்ம 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நம்ம சூடாயிடுச்சு எண்ணெய். நம்ம அந்த இறாவை பொரித்து எடுத்துக்கலாம். போட்டோன்னே கிளற வேணாம். கொஞ்சம் நாளைக்கு கழித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொன்னிறமாக வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். அதை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், கல்பாசி, மராத்தி மொக்கு, 3 பச்சை ஏலக்காய், 3 பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி கொஞ்சம். பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், கல்பாசி, மராத்தி மொக்கு, ஜாதி பத்திரி, பச்சை ஏலக்காய், பிரிஞ்சி இலை. எண்ணெயும் நெய்யுமா ஒரு கடாயில் விட்டுருக்கேன். அது கூட இதை போட்டு பொரிய விட்டுக்கலாம். இது பொரியறப்பயே 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். பொரிஞ்சோன்னே ஒரு 5 பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு அதிலே போட்டுட்டோம்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. அது பொரிஞ்சு வரங்காட்டியும் 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு அது கூட நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வெந்து வரத்துக்கும் சாஃப்டாக இருக்கிறதுக்கும் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்து வரட்டும். வதக்கி வச்சுக்கலாம். அதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி புதினாவும் 1 கைப்பிடி கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அது கூடவே 3 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாத்தையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவும் கூட குறைச்சி வர்றது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து, காரமும் அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே தயிர் கொஞ்சம் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த தயிரையும் அது கூடயே மிக்ஸ் பண்ணி அது கூடயே ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு, காரம் எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் ஃப்ளேவர் வேணும்னாலும் பிரியாணி மசாலா என்ன வேணாலும் அதில் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் தழுன்னு இருந்தால் தான் நம்ம இந்த பிரியாணி பண்ணுறப்ப ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ குக்கரில் நெய்யை தடவி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மசாலாவை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது ஒட்டாமல் வர்றதுக்காக இது மாதிரி பண்ணிக்கலாம். அது மேலே அடுத்த லேயராக ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ண வேண்டாம். இது அடுப்பு ஆன் பண்ணாமல் எல்லா லேயரையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த கிரேவியவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே வறுத்து வச்சுருக்க இறாவையும் போட்டுடலாம். இது மாதிரி ஒவ்வொரு லேயராக நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு விசில் இல்லாமல் 10 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அடி பிடிக்காமையே இருக்கும். அதனால தான் அந்த நெய் நம்ம யூஸ் பண்ணது. நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டைலில் பண்ணால் உதிரி உதிரியாக வரும் அந்த ரைஸும். அதேமாரி ட்ரை ஆன மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிக்கு சரியாக ப்ரான் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/4 கிலோ 300 கிட்ட இருக்கும், அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். குக்கரில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அடி பிடிக்காமல் வந்திருக்கு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.